Hi guys, welcome back to my channel with Neha's Home. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து டீப் கிளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நான் வந்து டெய்லியும் கவுண்டர் டாப் வந்து தொடப்பேன், பட் ஸ்டில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கிச்சன் டீப் கிளீனிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரொட்டீன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிச்சன் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி கிச்சன் கிளீன் பண்றேன் அப்படின்னா அது ஒரு 2 days ஹாலிடேஸ் வந்து சேர்ந்து இருக்கிற சமயத்துல தான் நான் பண்ணுவேங்க. அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 hours பக்கத்தையாவது ஆகும். கண்டிப்பா நம்மளுக்கு ரெஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கறதுனால ஒரு சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து லீவ் இருக்கும் போது தான் வந்து நான் இது பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஸோ நான் வந்து காலையிலேயே வந்து சீக்கிரமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு இந்த வேலையை தொடங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த குக்கரோட வெயிட்டர் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ரொம்ப கிளீன் பண்ண வேண்டியது இருக்குமோ அதெல்லாம் வந்து தண்ணியில ஊற வச்சிருந்தேன். ஸோ அதையெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு பிரஷ் வச்சு, இதுக்குன்னு வந்து நம்ம கிளீனிங்க்குன்னு தனியா ஒரு டூத் பிரஷ் வச்சுக்கலாங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதெல்லாம் வந்து சோக் பண்ணி வச்சிருந்தேன் காலையில நேரத்திலேயே. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து டிஷ் வாஷ் பார் வந்து அதை தொட்டு தான் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெசல் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். பைப்ல வந்து நம்ம டைரக்டா வந்து வாஷ் பண்றதுக்கு பதிலா ஒரு வெசல் வந்து கிளீனிங்க்குன்னு ஒரு வெசல் வச்சுட்டு அதுல வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி அந்த நட்டு இது எல்லாமே தனித்தனியாக வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நல்ல தண்ணியில் வந்து இதெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிற இந்த இதையெல்லாம் வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நான் சோப்பு இதில் வந்து ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சதை வந்து இப்போ நல்லா வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன். இதே மாதிரி கேஸ் ஸ்டவோட மேலே இருக்கிறதையும் வந்து நான் வந்து சோப்பில் ஊற வச்சிருந்தேன். ஸோ இது எல்லாமே கழுவிட்டு நம்ம வெயில்ல காய வைக்க போறோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செய்யும் போது கேஸ் ஸ்டவ் வந்து லாங் டைம் வந்து உங்களுக்கு வரும். நம்ம வந்து டெய்லி துடைப்போம் தான், ஆனா இருந்தாலும் நம்ம டீப்பா கிளீன் பண்றது வந்து கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் பண்ணணுங்க. சாரி, என் வாய்ஸ் வந்து ரொம்ப வந்து இதா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு. ஸோ அதனாலதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் இல்லை அப்படின்னா சோப் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம பண்ணலாம். நான் வந்து சோப் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம டைல்ஸ்ல வந்து நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பர் வச்சு நீட்டாக வந்து இது எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு வெட் கிளாத் வந்து வைப் பண்ணிக்கலாம். நான் மேல இருந்து ஏன்னா நம்மளுக்கு இந்த தாளிக்கும் போதெல்லாம் தெரிக்கும் பாத்தீங்களா, அது கீழே இருக்கிறதெல்லாம் நான் வந்து அப்பவே தொடச்சிருவேன். பட் நம்மளுக்கு மேல கையில எட்டாது இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து டீப் கிளீனிங் பண்ணும் போது தான் துடைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமா இல்லாம பாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தொடச்சாச்சு. இப்போ ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணிக்கலாம். இந்த சோப் எல்லாம் எடுத்துடலாம். அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத சோப் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு கிளாத் வச்சு நல்லா ட்ரை அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வால்ல இருக்கிற டைல்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்லா கிளீன் பண்றேன். இந்த மாதிரி ஒரு அதே சேம் டூத் பிரஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி கிளீன் பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாது. ஸோ டூத் பிரஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதுல இருக்கிற வந்து இடுக்குல இருக்கிற குப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ மேலாப்ல பார்த்தா வந்து கிளீனா தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வந்து உள்ள வந்து நம்ம இதுல வச்சு கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்க. ஒரு ஷார்ப்பான ஏதாச்சும் வச்சு கூட நம்ம வந்து இதனுடைய தரோவா கிளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எட்ஜஸ் எல்லாம் கூட உங்களுக்கு அழுக்கு வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கூட டூத் பிரஷ் வச்சு பண்ணீங்கன்னா நீட்டா போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து அந்த பிரஷ் வச்சு பண்ணினா கூட இந்த ஷார்ப்பா வச்சு பண்ணும்போது இன்னும் அழுக்கு வருது பாருங்க. இந்த நாசில்ஸ் எல்லாம் கூட அந்த நம்ம ஃப்ளேம் வரக்கூடிய அந்த நாசில்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம கிளீன் பண்றதுக்கு, அதை வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஷார்ப்பான இது லைட்டர் கூட இப்பெல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த ஷார்ப்பான இது பகுதியை வச்சு நம்ம வந்து அந்த ஃப்ளேம் வர இடத்துல எல்லாம் கூட அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா நீட்டா வந்து ஃப்ளேம் ஃபுல்லா எரியல அப்படின்னா நம்ம ஃபுல்லா எரிய வச்சிடலாங்க.
ஸோ இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கெல்லாம் அழுக்கு இருக்கு பாருங்க, வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே தங்கிடும். அது நம்ம என்ன வாஷ் பண்ணாலும் இதை வச்சு இந்த மாதிரி ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எடுத்தா மட்டும்தான் அது கிளீனா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து இந்த டவல் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத், இதை வச்சு கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டா போயிடுது. ஸோ வெட் கிளாத் ஒரு தடவையும் ட்ரை கிளாத் ஒரு தடவையும் நீங்க வந்து வச்சுட்டு கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பைப் சிலிண்டருக்கு போற இந்த கேஸ் டியூப் இது எல்லாமே ஒரு கிளீனான வெட் கிளாத் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மேல வந்து செட் பண்ணிடலாம். நம்ம கழுவி காய வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டாண்ட் எல்லாம் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பைஸ் ஜார்ஸ், அதுக்கப்புறம் எண்ணெய் ஆயில் கேன்ஸ் இது எல்லாமே வந்து நான் கழுவி காய வச்சிருந்தேன். ஸோ இது எல்லாமே நல்லா வெயில் பட்டு நல்லா வந்து உங்களுக்கு காஞ்சிருக்கும். உள்ள வந்து இன்னும் காயணும். ஸோ அதுக்குனால மறுபடியும் திருப்பி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மணி பிளான்ட் கூட பாத்தீங்கன்னா சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, மணி பிளான்ட் எப்படி ஸ்டவ்ல கேஸ் ஸ்டவ் பக்கத்துல வச்சிருக்கீங்களே வளருதான்னு. நல்லா வளருதுங்க, கரெக்டான சைஸ்ல வளருது. அதை கூட நான் வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு பிளான்ட் மேல வந்து லீவ்ஸ்ல எல்லாம் வந்து தூசி படிஞ்சிருக்கும். அதை எல்லாமும் நான் வந்து தண்ணியில கழுவிட்டேன். பிளஸ் தண்ணியை மாத்தியும் வச்சுட்டேன். இப்போ மிக்சியை வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். மிக்சி வந்து டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு லைட்டா துடைப்போம். நான் யூஸ்வலா தொடச்சு வச்சிருவேன். பட் ஸ்டில் அதுல இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு நம்ம துடைக்கும் போது தான் போயிடும். அப்புறம் இந்த மாதிரி உள்ள இருக்கிற இந்த பிளேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் துணியை மடிச்சிட்டு இப்படி விட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்துரும், நீட்டா கிளீன் ஆயிடும். அதுக்குள்ள போற அளவுக்கு துணியை வச்சு இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான துணியை வச்சு ஷார்ப்பான ஒரு கம்பி மாதிரி ஏதாவது வச்சு இந்த கிளாத்தை வச்சு நீங்க தொடச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த நாபு இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கங்க அந்த கார்னர்ஸ்ல அழுக்கு இருக்கு பாருங்க. சோ இது எல்லாமும் வந்து நம்ம கிளாத் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கும் இல்லைன்னா நீங்க வந்து பிரஷ் யூஸ் பண்ணி பண்ணா இன்னும் நல்லா வரும். ஆனா பிரஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷா இல்லாத மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பகுதி தான் வந்து நல்லா அழுக்கு படிகிற பகுதி எல்லாத்துக்குமே. இதுக்கு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்ல இந்த மாதிரி நைஃபோ எடுத்துட்டு இந்த துணி இப்படி உள்ள விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வந்துரும். அதே மாதிரி கை உள்ள விட முடியாத இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே வந்து நம்ம இந்த ஷார்ப் எட்ஜ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியை ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வெட் கிளாத் வச்சு ஒரு தடவையும், நான் வந்து சோப் போடலை. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி கிளீனா தான் இருக்கு ஓரளவுக்கு. இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அழுக்கு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வெட் கிளாத் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும் போது அது எல்லாமே வந்துருச்சு. தென் இதனோட ஒயர் பாத்தீங்கன்னா அதையும் வந்து கிளாத் வச்சு நீட்டா தொடச்சிடலாம். அப்புறம் நம்ம என்னென்னலாம் கிச்சன் கவுண்டர் டாப் மேல வைப்போமோ அது எல்லாமே வந்து கிளீன் பண்றதுனாலும் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய டைம் ஆகும். ஸோ நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஈரமான கிளாத் வச்சு ஃபுல்லா மேல எல்லாமே தொடச்சு வச்சிருவேன். எது வந்து தீந்து போயிடுச்சோ அதையெல்லாம் மட்டும் வெயில்ல காய வச்சுட்டு நல்லா கழுவி அதை வந்து அந்த வெசலையும் காய வச்சிடலாம். ஏதாவது வந்து உங்களுக்கு பூச்சி பிடிச்சிருக்கு அதையெல்லாம் வந்து வெயில்ல காய வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒண்ணுமே ஸ்பாயில் ஆகல. நான் வந்து ஜஸ்ட் மேல மட்டும் கிளாத் வச்சு தொடச்சிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ்ல எல்லாம் வந்து நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம பிரஷ் வச்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியில வந்து அழுக்கே இல்லாத மாதிரி தெரியுது. பட் எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. சோ இது எல்லாமே பிரஷ் வச்சு கார்னர் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வெளியில இருக்கிற இந்த ஸ்லாப் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நம்ம ஒரு கிளாத் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சோப் வச்சு சோப் வாட்டர் இல்லைன்னா வந்து ஏதாவது டிஐஒய் லிக்விட் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் அழுக்கெல்லாம் வந்து எடுத்துறேன். நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அழுக்கு வருது. மிக்சில இருந்தது அப்புறம் கார்னர்ஸ்ல இருந்ததெல்லாம் இப்ப எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா இப்ப இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து இந்த ஜார்ஸ் எல்லாம் வந்து காஞ்சு இருந்தது. சோ நான் வந்து எண்ணெய் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். சோ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், நெய் இது எல்லாமே கிளீன் பண்ணியிருந்தோம்ல அது எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு போர்ஷனை வந்து கிளீன் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்னோட கிளீனிங் ட்ரே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ், அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில், தென் பிரஷ், ஸ்க்ரப்பர் இது எல்லாமே அதுல வச்சிருப்பேன். ஸோ இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்லாப் எல்லாம் ஃபுல்லா வந்து
க்ளீன் பண்ணிக்கிறேன். பிளஸ் வந்து டைல்ஸ் ஏரியாவையும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உப்புக்காக படிஞ்சு நிக்கிறது தான். இப்போ இந்த ஏரியாவையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு கிளாத் வச்சு வெட் கிளாத் வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே கவுண்டர் டாப் வந்து க்ளீனாகவே இருக்குங்க. இந்த மாதிரி ஹாலிடேஸ் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் வச்சுக்கலாம். நான் கிச்சன் கிளீனிங் மட்டும் எப்போவுமே வந்து ஹாலிடேஸில் தான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இப்போ பால் காய்ச்சின பாத்திரம் மட்டும்தான் நான் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதெல்லாம் கழுவி வச்சாச்சு. லஞ்ச் வந்து இன்னும் செய்யலை. ஸோ நீட்டாக எல்லாமே வந்து கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இல்லைனா வந்து வீடியோ ரொம்ப பெருசாயிடும். ஸோ க்ளீனான ஒரு கவுண்டர் டாப் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.